அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ரமலானுடைய நடுப்பத்தினுடைய முடிவில் இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் மஃபிரத்தினுடைய பத்தும் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. அதற்குள்ளாக நாம் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுக்கும் அடியானுக்கும் நெருக்கம் ஏற்படுகின்ற நற்காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கின்றான். அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடைவெளி ஏற்படுத்துகின்ற காரியங்கள் என்று சொன்னால் அது பாவங்களாக இருக்கின்றன. இந்த பாவங்கள் மூலம்தான் அல்லாஹை விட்டு அடியான் மிக தொலைவிலே விலகி போய்விடுகின்றான். அதனால் அவனுடைய வாழ்க்கை மிக நெருக்கடியான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த ரமலானுடைய இந்த நடுப்பத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 முறை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னால் உம்மத்தினர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக வேண்டித்தான். எனவே அவருடைய உம்மத்தினர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 100 முறை இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்ய வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லே சொல்வார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ضீகின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இந்த ஹதீஸின் அடிப்படையில் எவரொருவர் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை தினந்தோறும் தேடுவாரோ அவருக்கு அல்லாஹு தாலா நெருக்கடியிலிருந்து விடுதலையை தருகின்றான். அதேபோல் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் சந்தோஷத்தை தருகின்றான். அந்த அடியார் அவர் எதிர்பாராத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கையும் வழங்குகின்றான். இந்த மூன்றும் நாம் தொடர்படியாக இஸ்திக்ஃபார் செய்தால் அதனுடைய பலனாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். எனவே நாம் ஒவ்வொருவரும் இஸ்திக்ஃபார் செய்து இந்த பலன்களை நாம் அனுபவித்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் பாவ மன்னிப்பு தேடுகின்ற நல்லடியார்களாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் அளவிலே நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான வழியை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.